குட் மார்னிங். லீவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதா? நிறைய நேரம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க டெய்லி ஜெபம் பண்றதுலயும் வேதம் வாசிக்கிறதுலயும் தொடர்ந்து நீங்க ஈடுபடணும். சரியா? விசேஷமா இந்த நாட்கள்ல இந்த கொரோனா பிரச்சனையினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதோடு நம்முடைய சர்ச்சுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக கூட நன்றி சொல்லி நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த நன்றி ஏறெடுப்பு ஜெபங்களை விரும்புகிறார். சரி, இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியை நமக்கு நடத்துறதுக்கு இன்டர்மீடியேட் அண்ட் சீனியர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஆரம்ப ஜெபத்தை இன்டர்மீடியட் டீச்சர் ஜெமிமா மாலதி ஆண்டி ஏறெடுப்பாங்க. ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத வல்லம் நிறைந்த பிதாவே, பாதப்படியிலப்பா நாங்கள் ஒன்று கூடிமை நோக்கி ஜெபிக்க தந்த கிருபைக்கான் துதிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிற கர்த்தாவே, இந்நாள் வரையெல்லாம் எங்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி வந்த கிருபைக்கான் துதிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிற கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு உண்ண உணவையப்பா பருக நேரையும் தங்க இருப்பிடத்தையும் கட்டளையிட்ட தேவனே, இந்த கொரோனாவிலிருந்து அப்பா மட்டும் நீ பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காம் துதிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிற கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும் அப்பா. இந்த ஓய்வு நாளில் அப்பா நாங்கள் ஆசிரியர்களாகவும் பிள்ளைகளாகவும் தேவனே, இன்னும் பெற்றோராகவும் தேவனுடைய பாதப்படியிலேப்பா நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்க நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கருத்துல கொடுக்குறோம் கர்த்தாவே. பாடல்களை ஆசீர்வதித்தலாம் கர்த்தாவே. கேட்க போகிற வசனங்களையும் தேவனே, கதைகளையும் நீ ஆசீர்வதித்து தாரம் கர்த்தாவே. இதை அப்பா நாங்கள் வெறும் சாதாரண இதை விஷயமா பார்க்காதபடி தேவனை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த நீரே கிருபை செய்தல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிற கர்த்தாவுடைய பரிசுத்தாவினை துணை கொண்டு தேவனையும் ஒவ்வொரு நாளும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இம்மட்டும் காத்து வரப்பா, இனிமேல உங்களை தாங்கிக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த நடக்க போகிற எல்லா காரியங்களும் உங்களை கரத்துல கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வாதத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிற வளம் நிறைந்த பிதாவே, ஆமேன். பிள்ளைங்களா, நம்மளுக்கெல்லாம் யோவான் 3:16 தெரியும் இல்லையா? சண்டே ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்ததி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல, நம்ம பாவிகளா இருக்கையில் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவர் தான் நம்மளை ரட்சித்த தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாம எல்லாம் சேர்ந்து துதித்து பாடலாமா? நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓ க்ளோரி டு காட், ஹி ஹஸ் லிஃப்டட் மீ அப் அப்படின்ற பாடலை பாடுவோம். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. யாருக்கெல்லாம் பயம் ஜாஸ்தி? இந்த அடுத்த பாட்டு என்னன்னு இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடணும். சரியா? சரி, பாம்பை பார்த்தா யாருக்கெல்லாம் பயம் ஜாஸ்தி? நிறைய பேர் பாம்பை பார்த்து பயப்படுவோம், அப்படிதானே? சிலருக்கு இடி இடிச்சா, ரொம்ப இடி இடிச்சா என்ன பண்ணுவோம்? ரொம்ப பயந்து அம்மா அப்பா பக்கத்துல ஓடி போய் இருந்துப்போம், அப்படிதானே? சிலருக்கு என்னது, இருட்டை பார்த்தாலே பயம். திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது உட்காந்து படிச்சுட்டு எடுத்துட்டு இருப்பீங்க, இருட்டை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? பயந்து ஓடி அம்மா அப்பாட்ட போயிடுவோம், அப்படிதானே? சிலருக்கு கரப்பாம்பூச்சை பார்த்தாலே என்னது, ரொம்ப பயப்படுவோம், பயமா இருக்கும். கரப்பாம்பூச்சை பார்த்தா, பல்லியை பார்த்தா இல்ல எல்லாம் நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பேய் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம், அப்படிதானே? சரி, இப்ப நீங்க பயம்னா நம்ம எக்ஸாம் நினைச்சா கூட என்ன பண்ணுவோம்? பயம் வந்துடும். படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சாலே என்ன வந்துடும்? நமக்கு பயம் வந்துடும்ல. நிறைய பேருக்கு எக்ஸாம் நினைச்சாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அந்த பயத்துல இருந்தா விடுபடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா பிள்ளைகளா இருந்தா ஏசப்பா நமக்கு எல்லா பயத்துல இருந்தா நம்மள என்ன பண்ணுவாங்க? விடுதலை ஆக்குவாங்க, அப்படிதானே? சரி, இப்ப என்ன பாட்டு பாட போறோம்? கரெக்ட், பயம் பயம். சரியா, பாடலாமா? பயம், அட
பயப்படாதே சின்ன தம்பியே, கர்த்தர் உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே செல்லத் தங்கையே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. பயம் பயம் ஓ பயம், இடி சத்தம் கேட்டால் பயம், வியாதி வந்தால் பயம், பரீட்சையை நினைச்சா பயம். பயம் பயம் ஓ பயம், இடி சத்தம் கேட்டால் பயம், இருட்டை பார்த்தா பயம், சின்ன பூச்சியை பார்த்தாலும் பயம். பயப்படாதே சின்ன தம்பியே, கர்த்தர் உன்னை காத்திடுவாரே. பயப்படாதே செல்லத் தங்கையே, உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. உன்னை கண்மணி போல் காத்திடுவாரே. ஹலோ, என்ன அடுத்த பாட்டு என்னன்னு யோசிக்கிறீங்களா? சரி, யாரெல்லாம் காலையில சீக்கிரமா எழுந்து வெளியெல்லாம் போய் அப்படியே அந்த சூரியன் எல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரோ பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? சூரியனை பார்ப்போம், அப்புறமா அந்த பறவைகள்லாம் சத்தம் போடுறத பார்ப்போம், அப்படித்தானே? அது மாதிரிதான் ஏசப்பா கூட அதிகாலையில வந்து சூரியன் எல்லாம் பார்ப்பாங்களாம், இந்த பறவைகள் எல்லாம் பாடுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். அப்ப ஏசப்பா வந்து அது இதிலே பார்த்து சந்தோஷப்படுற ஏசப்பா நம்மளை அதை விட அதிகமா நேசிப்பாங்க, அப்படித்தானே? நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம தருவாங்க, அப்படித்தானே? இந்த லாக்டவுன் டைம்ல கூட நம்மளை எல்லா தேவையிலேருந்து பாதுகாக்காங்க, இந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாத்தாங்க, நம்ம எல்லா தேவைகளையும் சந்திச்சிருக்காங்க, அப்படித்தானே? அப்படிப்பட்ட தேவனை நம்ம துதித்து பாடலாமா? அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். நான் குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார். அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார், என்னை காண்கின்றார். எல்ரோஹி என்னை காணும் தேவனே, எல்ரோஹி என்னை காணும் தேவனே, எல்ரோஹி என்னை காணும் தேவனே, எல்ரோஹி என்னை காணும் தேவனே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சாங்ஸை பார்த்து கூட சேர்ந்து பாடினீங்களா? நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டுட்டு வரனால நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம நம்ம அவரோடு கூட நடக்க வேண்டும், சரியா? நம் இஸ்ரேல் மக்கள் கூட எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது பார்த்தீங்கன்னா அவர்கள் 40 வருட காலம் வனாந்திர பாதையில நடக்க வேண்டியதா இருந்தது. அந்த நேரத்திலும் தேவனானவர் என்ன செஞ்சாங்களா, பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார் நம்ம பார்க்குறோம். பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வரும்போது கூட தேவதூதனானவரும் மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்னாக இருந்து விலகி அவர்களுக்கு பின்னாக சென்று அவர்களை பாதுகாத்ததாம். இந்த 2 சேனைகளும் ஒன்றோடு ஒன்று வராதபடி அவர்களுக்கு பாதுகாப்பை அருளினது நம்ம பார்க்குறோம். அன்றைய தினத்துல கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அதனால இஸ்ரேல் மக்கள் எகிப்து மக்கள் மீது ஜெயம் எடுக்க உதவி செஞ்சாங்க.
நாம கூட அவர்களை வழிநடத்தி கொண்டு போற அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்தி கொண்டு வராரு. அதனால நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நாம வணங்குற தேவன் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால அவர் நம்முடைய சார்பில் நின்று கொண்டு நமக்கு துணை நின்று அவர் நமக்கு முன்பாக வரும் எல்லா தடைக்கர்களையும் அகற்றி போட்டு அவர் நம்ம நேரிய வழியில் நம்ம வழிநடத்தி செல்வார். அதனால நம்ம எதை குறித்தும் பயப்படாம நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரியா? இப்போ நாம ஜெரிடாக்கா கூட சேர்ந்து என்னை நடத்திடும் தேவன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடலாமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. வசனம் சொல்லலாமா? சரி. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. சரியா? சரி, நான் கர்த்தரை தேடினோம்னா நம்ம ஏசப்பாவை தேடுவோம்ல. நமக்கு ஏதாவது தேவை, நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஏசப்பாவை தேடுவோம். அப்போ நம்ம ஏசப்பாவை தேடுச்சுமே ஏசப்பா நமக்கு செவி சாய்ப்பாங்களா இல்லையா? நம்ம எது வேணுனாலும் ஏசப்பாட்ட என்ன பண்ணுவோம்? கேட்போம். அப்படிதானே? அப்போ ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க? செவி சாய்ப்பாங்க. நம்ம கேட்கறதுக்கே பதில் தருவாங்க. அப்படிதானே? அப்போ நம்ம பயப்படுற சுமே கூட எனக்கு பயமா இருக்கு ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுமே என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா சிரிச்சு நம்ம பயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? முற்றிலுமா மாற்றி போடுவாங்க. அப்படிதானே? சரி, இப்போ ஆண்டி வசனத்தை சொல்றேன், நீங்க மறுபடியும் ஆண்டி பின்னாலே சொல்லணும். சரியா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்னொரு வாட்டி. சரியா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய
எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சரியா? வெரி குட், நல்லா சொன்னீங்க. இனி லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆண்டி எங்க சர்ச்சுக்கு வருவேன்ல, அப்போ யார் யார் ஆண்டி கிட்ட இந்த வசனத்தை சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? பரிசு உண்டு. வசனத்தை மறக்காம சொல்லணும். சரியா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளே போகிறோம். ப்ரேயர்னா என்னது? நமக்கும் காடுக்கு இருக்க கம்யூனிகேஷன். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஏசப்பா வசனத்தை சொல்லியிருக்காங்களே, அதனால ஏசப்பா நம்ம கேட்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம கேட்கும்போது அவர் விருப்படி இருந்தால் நமக்கு நிச்சயம் நல்லா பதில் தருவார். அதனால தான் ப்ரேயரை பவர்ஃபுல் வெப்பன்னு சொல்கிறோம். இப்போ ரோப் ஹோல்டர் ப்ரேயருக்காக ஷிலின் ஆண்டியும் ரெபாக்கா வர்றாங்க. நீங்கள் உங்கள் ப்ரேயர் டைரி எடுத்து வச்சுக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரோப் ஹோல்டர்ஸ் பிரேயர் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். பிரைஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ரேச்சல் அக்கா இப்போ அவங்க பேரண்ட்ஸ் கூட திருச்சியில சேஃபா இருக்காங்களாம். அதற்காக நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நாட்கள்ல அக்கா வந்து நிறைய நேரத்தை ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஜெபிக்கிறாங்களாம், நிறைய நேரம் பைபிள் ஸ்டடி பண்றாங்களாம், நிறைய நேரம் மினிஸ்ட்ரிக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸும் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதற்காக நம்ம ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணிக்கலாம். ஆர்க் அப்படிங்கிற 3 days ஆன்லைன் வீடியோஸ் கூட நல்லபடியா முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாங்களாம். நீங்க கூட அந்த வீடியோஸ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்காக நம்ம ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுடைய சர்ச் ஆன்லைன் வீடியோஸ் கூட நல்லபடியா முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாங்க இல்லையா, அதற்காக நம்ம ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணிக்கலாம். அடுத்து பிரேயர் பாயிண்ட்ஸ் நேரா போலாம். குறிப்பா இந்த நாட்கள்ல வந்துட்டு கொரோனா வைரஸ்னால சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்காக நம்ம கண்டிப்பா பிரேயர் பண்ணியே ஆகணும். இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நம்ம அற்புத விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம். நம்ம சிஎஃப் சென்னை டைரக்டர் ஃபேனி பிரபு ஆண்டிக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். கேன்சர் வியாதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்துட்டு ரெக்கவர் ஆயிட்டே வராங்க. இன்னும் நல்ல பரிபூர்ண சுகம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக நம்ம ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் வீடியோஸ் வந்துட்டு கிறிஸ்டியன் சில்ட்ரன் மட்டும் அல்லாமல் நான் கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸும் இதுல பயன்பெறணும். அவங்களும் ரட்சிப்பின் பாதையில வழிநடத்தப்படவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். குறிப்பா இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆன்லைன் மினிஸ்ட்ரிஸ்க்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் கிடைக்கவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அடுத்து நம்மளுடைய டீனேஜர்ஸ் ரெட்ரீட் கேம்ப் நல்லபடியா நடக்க நம்ம பிரேயர் பண்ணணும். இது கர்த்தருக்கு சித்தமான நாட்கள்ல சித்தமானபடி நடக்கவும் இதுக்கான தடைகள் எல்லாம் நீங்கவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். இதை நடத்துற ஆட்லின் ஆண்டிக்காகவும் நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். இப்போ ரெபா அக்கா நம்ம கூட வந்து ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் முட்டி போட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக நன்றி. இசப்பா, இந்த நாளில் நாங்கள் ஆன்லைன் சண்டே ஸ்கூல் வழியாக மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிருபை செஞ்சதுக்கு நன்றி. இசப்பா, இசப்பா ரேச்சல் அக்கா வந்து திருச்சியில் அவங்க ஃபேமிலி கூட போய் இருக்கவும் அவங்க மினிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் உதவி செஞ்சீங்க. இசப்பா, அதுக்காகவும் நன்றி. இசப்பா, எஸ்ப்பா அவங்க ஒடிசாவில் ஒரு ஆன்லைன் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு உதவி செஞ்சதுக்காகவும் நன்றி. எஸ்ப்பா, ஸோ இந்த வருஷத்தோட விபிஎஸ் எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சதுக்காகவும் நன்றி. எஸ்ப்பா, இந்த டைமில் எல்லோரும் இந்த கொரோனா வைரஸ்னால பயந்து இருக்காங்க. எஸ்ப்பா, இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. எஸ்ப்பா, அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு கியூர் தாங்க. எஸ்ப்பா, ஃபேனி பிரபு ஆண்டிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்க வந்து இப்போ தான் அவங்க கேன்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி தாங்க. எஸ்ப்பா, அதே மாதிரி ஆட்லின் ஆண்டிக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் கியூர் நீங்கள் தாங்க. எஸ்ப்பா, இந்த டைமில் ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக எல்லார்கிட்டையும் அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த மினிஸ்ட்ரி நான் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ரீச் ஆகிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. எஸ்ப்பா, டீன்ஸ் ரெட்ரீட் வந்து ஜூன் 20th and 21st நடக்கிறதா இருந்துச்சு. எஸ்ப்பா, அது போஸ்ட்போண்ட் ஆக போதா இல்லை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. எஸ்ப்பா, உங்கள் கிருபைப்படி அது நல்லபடியாக நடக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது நம்ம இன்டர் சீனியர் சில்ட்ரன் கூட சேர்ந்து கடவுளை துதிக்கலாமா? ஷான் ஒர்லாண்டோ, கெரன், ஜெடைடா ஜோவன், அனுகிரக் விஜய்,
ஏமி மெல்வியா ஸ்வேதா, ஜோவன் நசானியா, கெசியா ஸ்டிஃபானோ, ஸ்விண்டால், மெஃப்ரிக், எவாஞ்சலின் ஃப்ரெட்ரிக், அனுஷ்கா விஜில், பால் மாசில்லாமணி. இந்த 12 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. நம்மளும் கூட சேர்ந்துப்போமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்காரு. கர்த்தரை நம்ம எப்போ துதிக்கணும், எப்படி துதிக்கணும், எதுக்காக துதிக்கணும் அப்படிலாம் நமக்கு கேள்விகள் இருக்குல்ல. அவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை நினைத்து நினைத்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அவரை துதிக்கலாம். பரீட்சையில நல்ல மார்க் வாங்கும்போது மட்டும் துதிக்கிறோமா? இல்லை, நமக்கு சங்கடமான நேரத்துல கூட கஷ்டமான நேரத்துல கூட அவரை துதிக்கணும். ஏன்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கு. ஏசாயா புஸ்தகத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. இவர்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு. அப்படின்னா கடவுள் நம்மளை பிரித்தெடுத்த நோக்கமே அவரை துதிக்கிறதுக்கு தான். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். இந்த சிந்தனையோடு ஒரு அழகான பாடல் இருக்கு, பாடுவோமா?
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பயத்துல தான் இருப்பீங்க. இந்த பயத்துல எப்படி வெளில வருது? யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? பைபிள்ல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கெடவும் உனக்கு மிகப்பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தீமா வச்சு நம்ம சண்டே ஸ்கூல்ல பண்ண ஸ்கிட்ட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய் விக்டர், எங்கடா போயிட்டு வர? நானா அப்படியே கடைக்கு போயிட்டு இருக்கேன்டா. என்னடா ஆச்சரியமா இருக்கு, தனியா கடைக்கெல்லாம் போற? மெடிக்கல் மிராக்கிள். என்னடா பண்ண சொல்ற? தனியா அனுப்பி விட்டாங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் ஓரமா போயிட்டு இருக்கேன். யாரும் கம்பெனி கேளுங்களா? சப்பா, உன் கூட வந்தா அவ்வளவுதான். உன்ன மாதிரி நாங்களும் பயந்தா மொழியாயிருவோம். அது என்ன தொற்று வியாதியா? அதுனா நம்மளுக்கு வராது. வாங்க அவனுக்கு கம்பெனி கொடுப்போம். ஐயோ, நீ வேணா போ, நாங்க வரல. நேற்று அவனை மவுண்ட் ரோட்ல பார்த்தேன். ஹெல்மெட்டு, கையில கிளவுஸ், காலில் பேடு இதெல்லாம் போட்டு மாட்டு வண்டி மாதிரி 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். நடந்து போறவெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். ஆக்சிடென்ட் நடக்கும்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அதான். அதுக்காக இப்படி யாரா ஓட்டுவேன்? பைக்குக்கே டென்ஷன் ஆயிடும்டா. ரோட்டுனா எல்லாருக்கும் பயம் தான்டா. ஐயோ, உனக்கு ரோட்னா மட்டும்தான் பயம் பாரு. போன வாரம் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தனே, முழங்கால நேரம் நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்த. முதல்ல தண்ணின்னா எல்லாருக்கும் பயம் தானே. பயப்படாம இருக்கானே வீணா மனுஷன். ஐயோ, ஜோக் அடிக்கிறாராமா. நீச்சல் அடிக்க போனவரு ஜோக் அடிச்சுட்டே திரும்பி வராராமா. ஓவரா கலாய்க்காதீங்க, அதுக்கே பயந்துட போறான். பூனையை பார்த்தே பயப்படுவாங்க. என்ன கலைக்காம இருக்க சொல்றியா? எல்லாருக்கும் பயம் இருக்கும். எல்லாரும் அந்த மனசுல ஒழிச்சு வச்சுக்கீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். வாழ்க்கையில பயம் இருக்கலாம், ஆனா பயமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இவன் பயத்தை போக்கணும்னா ஒரு நாள் போய் காட்டுல விட்டு வந்துடலாம். ஆனா போங்கடா தைரியசாலிகளா, நான் கடைக்கு போறேன். ஐ எம் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சைகோ சங்கரலிங்கம். சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? என் பையனுக்கு தான் டாக்டர் பிரச்சனை. பையனுக்கு தான் பிரச்சனையா? டக்குன்னு போது உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். அவருக்கும் பிரச்சனை இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுவேன். இதெல்லாம் இங்க சொல்லி என்னதுக்குமா பெருமைப்படுத்துற? அமைதியா இரு. உங்க பிரச்சனையெல்லாம் எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க. இங்க சண்டை போட்டா அதுக்கும் சேர்த்து ஃபீஸ் வாங்க வேணாம். என்ன டாக்டர், மண்டையை போட்டாலும் ஃபீஸ் வாங்குறீங்க, சண்டையை போட்டாலும் ஃபீஸ் வாங்குறீங்க, என்ன பண்ண? யூ ஆர் சோ ஃபன்னி. ஆனா இந்த சைக்கோ சங்கரலிங்கத்துக்கு சைலண்டா இருந்தாதான் பிடிக்கும். திஸ் இஸ் சீரியஸ் பிளேஸ். சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? சைலண்டா இருக்க சொன்னீங்களே, அது அப்போ. இப்போ சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? பையனுக்கு பயம் டாக்டர். பையனுக்கு பயமா? என்னோட பையனை பார்த்து உங்களுக்கு பயமா? பையனுக்கு தான் டாக்டர் பயம், எதை பார்த்தாலும் பயப்படுவான். அவன் என்னைய பார்த்து பயப்படலையே. ஏன் ஏன் ஏன்? அதான் எனக்கு பயமா இருக்கு. அவன் எதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க? எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவான். நைட்ல கரண்ட் போச்சுன்னா பயப்படுவான். அது பேரு நைட்டோஃபோபியா. நிறைய மெழுகுவத்தி கொளுத்தி வச்சா நார்மல் ஆயிடுவாரு. அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம் டாக்டர், ஆனா அதுல இருந்து வர ஷேடோவை பார்த்து பயப்படுறான். அது பேர் ஷியோஃபோபியா. நம்ம நிழலை பார்த்து நம்மளே ஐயோன்னு கத்தி அலறுவாங்க. நம்ம அவன் சீக்கிரமா தூங்க வச்சுல அவன் தொல்லையே முடிஞ்சிடும். சீக்கிரமா தூங்கி நார்மலாக ஆயிடும். அதை கூட ட்ரை பண்ணோம் டாக்டர், தூங்க பயப்படுறான். தூங்குனா முழிப்போமா இல்லையான்னு உனக்கு ஒரு பயம். ஓ மை காட், அது பேர் சோம்னிஃபோபியா. இவன் தூங்குனா தூங்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நீங்க அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சா நார்மல் ஆயிடும். அது என்ன டாக்டர், ஸ்விம்மிங்ல சேர்த்து விட்டோம், நீந்த பயப்படுறான். அது பேர் அக்வாஃபோபியா. சைக்கிளிங் போக சொன்னா வண்டியை பார்த்து பயப்படுறான். அது பேர் ஓச்சோஃபோபியா. டாக்டர், உங்ககிட்ட ஃபோபியா பேர்லாம் கேட்க வரல. இந்த ஃபோபியா போகுமா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. வந்தானே போகுமான்னு கேட்டா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். என்ன தம்பி, போக வச்சிடலாமா? எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? அது உங்க அப்பா கையில சொத்தை பொறுத்து தான் இருக்கு. ஐ மீன் கொஞ்ச நாள் ஆகும். இப்படிதான் டாக்டர் எல்லாருமே சொல்றாங்க, ஆனா என் பையனோட பயம் அப்படியே தான் இருக்கு. இந்த சைக்கோ சங்கரன் நீங்க ஒண்ணு சொல்லவே மாட்டான், சொன்னா செய்யாம விட மாட்டான். நீங்க போயிட்டு அடுத்த மாசம் வாங்க. போறதுக்கு முன்னாடி ஃபீஸ் கட்ட மறந்துடாதீங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு ஃபீஸை பார்த்தா பயம். அது மாதிரி ஃபீஸை போக தானே பண்ணிக்கல, ஃபீஸ் கட்ட மறந்துடும். நல்லா இருக்கு, என்னாச்சு?
புதுசா என்ன இருக்க போது? எல்லாம் நம்ம பயம் மாட்டுறதான். எந்த பயம்? பயம் இல்லக்கா, பயம். என்ன பயம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. எல்லாரும் என்னை பயந்தா ஒளின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எதை பார்த்தாலும் பயப்படுவேன். ஏன்பா பயம் வருது? ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். ஏதாவது ஆயிடுமோனா? செத்து போயிடுவோன்னு பயமா இருக்குமா? அதே மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துமோன்னு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் விசுவாச குறைவுப்பா. உன் பயத்தை போக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. என்ன வழின்னு சொல்லுங்க. இப்போ பாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா உன்னை கை பிடிச்சி கடைக்கு கூட்டு போவாரு. அப்போ உனக்கு பயமா இருக்குமா? எங்க அப்பா கையை பிடிக்கும் போது என்ன பயம்? என்ன நடந்தாலும் ஒரு 10 பேரு. வெரி குட். அதே மாதிரி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பாவோட மடியில உட்காந்துருக்க. அப்ப கரண்ட் போகுது. அப்போ உனக்கு பயமா இருக்குமா? இல்லையே, எங்க அப்பா நான் கட்டி பிடிச்சிருப்பேன். அப்ப எல்லா பயமும் போயிடும். இதுதான் நம்பிக்கை. அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை. அதான் உன் தைரியத்துக்கு காரணம். உண்மைதான். அதே போல இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். என்ன சொல்ல வரீங்க? இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன்னு இயேசு உயிர்த்த பின்னாடி சொன்னாரு. அதை நம்ம நம்பணும். அதை நம்ம நம்பினா இயேசு நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பாரு. நமக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் செய்வாரு. புரியுது. ஆனாலும் இந்த பாரு தம்பி, மரணத்தை பற்றி பயப்படவே கூடாது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து நம்ம பாவங்களை கழுவினாலே நம்புறியா? கண்டிப்பா. அதுல சந்தேகம். அப்ப என்ன பயம்? இந்த வீட்டுல வாழ்க்கை முடிஞ்சா வேற ஒரு சூப்பர் வீட்டுக்கு போக போறோம், அவ்வளவுதானே. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்படியா சொல்றீங்க? ஆமா தம்பி. இப்போ ஒரு டோர் மூடி இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்குள்ள இருக்கிற பயம் போயிடும்ல. அதே மாதிரிதான் இதுவும். ஏஸ் ரட்சிப்பு இருக்குன்னு நம்பினாலே மரணத்தின் பயம் போயிடும். அண்ணே, நீங்க சொல்றது ரொம்ப உற்சாகமா இருக்குண்ணே. ஆமா தம்பி, பயம்லாம் சாத்தா கொண்டுறது. தைரியம் இறைவனோட அருகில் இருக்கும்போது வருது. இறைவனோட நெருங்க நெருங்க பயம் ஓடி போயிடும். நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு நம்பினாலே பாதி பயம் போயிடும். ரட்சிப்பு இருக்குன்னு நம்பினா எல்லா பயமும் போயிடும். இப்போ புரியுதுண்ணே. பயத்தோட கிளைகளை வெட்டினா பிரயோஜனம் இல்லை, அது வேரோட எடுக்கணும். அதுக்கு இயேசுவை நிறங்கணும், அப்படித்தானே? பக்காவா சொன்ன தம்பி. நீ பயந்தாங்கொழிலாம் இல்லை, இயேசுவோட பிள்ளை. நீ நல்லா போய் ப்ரேயர் பண்ணு, இயேசுவை நம்பு, உன் பயம் எல்லாம் போயிடும். ரொம்ப நன்றிண்ணே. இப்போவே பாதி பயம் போயிடுச்சு. இந்த உலகத்துல உள்ள தன்னம்பிக்கை, சைக்காலஜி, லொட்டு லொசைக்கு எல்லாமே வேஸ்ட். இயேசு இருந்தாலே எல்லா பயமும் போயிடும். நன்றிண்ணே. அமெரிக்காவில் உள்ள ஹானா வில்சன் என்னும் இறைமனிதருக்கு எப்போதும் பயம், மரணத்தை குறித்த பயம். பல மருத்துவர்களை சந்தித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு நாள் புளோரிடாவில் உள்ள யூத் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் வெறுமனே அமர்ந்திருந்த போது அந்த பிரசங்கியார் ஒரு வாக்கியம் சொன்னார். இயேசு சாவை தன் கரங்களால் குத்தி ஒரு ஓட்டை உருவாக்கினார். அந்த துளை வழியாக நாம் சாவை கடந்து வாழ்வுக்குள் செல்ல வழி செய்தார். இந்த வாக்கியம் அவரது பயத்தை முற்றிலும் நீக்கியது. எங்கள் குறு நாடகத்துக்கு அதுவே கருவாகவும் அமைந்தது. நமது மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புவோம். நமது வாழ்வை தைரியமாக எதிர்கொள்வோம். நன்றி. பிள்ளைகளே, உங்களுக்கு ராத்திரி ரொம்ப இருட்டில் வெளியே எங்கேயாவது போச்சுன்னா பயமா இருக்கும்ல. ஆனா அப்போது உங்க அப்பா வந்து, இல்லடா நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு உங்க கையை பிடிச்சு ஒரு சின்ன டார்ச்சும் கொண்டு உங்க கூட நடந்து வந்தா பயம் இருக்குமா? சுத்தமா பயம் இருக்காது. அதே போல கடவுள் நம்மள்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கு இந்த ஆலோசனை எல்லாம் சொல்லுவாரு? யாரை இப்படி நடத்துவாரு? அவருடைய பிள்ளைகளை. அவருடைய பிள்ளைகள் யாரு? யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. நீங்க அவரை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருடைய கையில சரண்டர் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா நீங்களும் தைரியமா, என் காலம் உன் கையில் இருக்கிறது, அதனால நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லலாம். We do not know what the future will hold for us.
பட் we know who holds our future. அதனால சந்தோஷமா இந்த பாட்டை பாடலாமா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பப்ளிக் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு மேலேயே ஆன்லைன்ல அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஓ இது வேறயா? இந்த கொரோனா, இந்த லாக்டவுன், என்டையர் வேர்ல்டே ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்குது. இந்த மாதிரி ஒரு லாக்டவுன், இந்த மாதிரி ஒரு டிசீஸ் எல்லாம் ஹிஸ்டரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாரும் லாக்டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மைட் பி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்தியாவிலேயே 1960sல இந்தியா சைனா வார் நடக்கிறப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததா எங்க தாத்தா சொன்னாங்க. லைக் நைட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடக்கூடாது, வீடியோல பிரைட் லைட்ஸ் போடக்கூடாது. இவ்வளவு ஏன் வெஹிக்கிள்ஸ்ல கூட ஹெட்லைட் கிளாஸ்ல அப்பர் ஹாஃப்ல பிளாக் பெயிண்ட் அடிக்கணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சாம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு சேட்டலைட்ஸ் அண்ட் ரேடார்ஸ் இல்லாததால சைனீஸ் பிளைட்ஸ் லைட்ஸ் தெரிகிற இடத்தை பார்த்து இங்க ஏதோ ஒரு வில்லேஜ் ஆர் டவுன் இருக்குன்னு நினைச்சு பாம்பு போட்டுருவாங்கன்னு ஒரு பயம்தான். ஓ இந்த மாதிரி இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நியூஸ்ல போடுவாங்க. அப்ப இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு நான் இருப்பேன். ஆனா அந்த ரெண்டு கண்ட்ரீஸையும் வாழ்ற பீப்புளுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஹே, டாக்கிங் அபவுட் இந்த புயல், இந்த மழை, எர்த்குவேக், இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வரப்ப கூட மக்கள் எல்லாம் வீட்லயே தானே இப்படி இருப்பாங்க. நம்மளுக்கு கூட 2015ல நல்ல மழை பெஞ்சு ஃபிளட் வந்துச்சுல, அப்ப நம்ம கூட 4 to 5 days வீட்லயே இருந்தோம்ல. சரி, இன்னைக்கான டாபிக் இவ்வளவு பில்டப் போதும். ஆமா, பால் தி அப்போஸ்டல் சீசா முன்னாடி நிக்கணுங்கிறதுக்காக ரோமுக்கு கிளம்பினதான் போன வாரம் செல்லப்பாங்க சொல்லி தந்தாங்க. இந்த டிராவல் சேஃபா இருக்காதுன்னு பால் வார்ன் பண்ண அப்புறமும் நூற்றுக்கு அதிபதி பால் சொன்னதை நம்பாம ஷிப் கேப்டன் பைலட் சொன்னதை தான் நம்பி விண்டும் ஜென்டிலா வீசினதால கிரேட்டா தீவுக்கு போக கிளம்பினாங்கன்னு பார்த்தோம். அப்படி அவங்க கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே யூரோகிலித்தோன் என்கிற பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. இந்த யூரோகிலித்தோன் தான் இன்னைக்கு நமக்கான தலைப்பு. இந்த கிரீக் வேர்டோட பொருள் வாடை கொண்டல் இல்லனா நார்த் ஈஸ்டர். கப்பலும் இந்த காட்டுல மாட்டிக்கிச்சு. அப்போல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல் ஷிப்ஸ் இல்லாததால காட்டடிச்ச டைரக்ஷனுக்கே ஷிப் போய் கிளவுதாங்கர் ஐலாண்ட் பக்கத்துல வரும்போது தான் ஷிப் கண்ட்ரோலுக்கே வந்துச்சு. அப்புறம் உடனே ஷிப்போட சேல்ஸ், அதாவது பாயை எல்லாம் இறக்கி ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகி டிராவல கண்டினியூ பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே ஷிப்போட வெயிட்ட கம்மி பண்ணுங்கிறதுக்காக ஷிப்ல இருந்த கார்கோ எல்லாத்தையும் கடல்ல எரிஞ்சாங்க. தேர்ட் டே ஷிப்போட ஆக்சசரிஸையும் கடல்ல எரிஞ்சாங்க. பயங்கரமா காற்றும் மழையும் அடிச்சதால ஷிப்ல இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப நாளா சன்னையும் பார்க்கல, ஸ்டார்ஸையும் பார்க்கல. இனிமே நாம உயிரோட கரைக்கு போய் சேருவோங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு. இப்படி இவங்க ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்த பார்த்து பவுல் நான் சொன்னதை கேட்டு கிரேத்தா தீவுல இருந்து புறப்படாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொன்னாரு.
இருந்தாலும் நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஷிப்புக்கு தான் டேமேஜ் ஆகுமே தவிர உங்க யாருக்குமே டேமேஜ் ஆகாது. ஏன்னா நான் வர்ஷிப் பண்ற கடவுள் அவரோட தூதனை அனுப்பி என்கிட்ட, பவுலே நீ பயப்படாதே, நீ ரோம்ல சீசர் முன்னாடி போய் நிக்கணும், அதனால இந்த கப்பல்ல வர எல்லாரையும் நான் உனக்காக காப்பாத்துவேன்னு சொன்னாரு. நான் வர்ஷிப் பண்ற தேவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க யாருமே பயப்படாதீங்க. ஆனா நம்ம ஒரு ஐலாண்ட்ல போய் விழ வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி என் ஷிப்ல இருந்த எல்லாரையும் அவரு தைரியப்படுத்தினாரு. அவங்க டிராவல் பண்ணி 14th நைட் ஆனப்போ அட்ரியாட்டிக் சீ பக்கத்துல ஒரு லேண்ட் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடனே ஷிப்ல இருந்த செயிலர்ஸ், அதாவது ஷிப்ல வேலை பாக்குறவங்க, சவுண்ட் யூஸ் பண்ணி அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணப்போ அது 20 fathoms டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. இன்னும் கிட்ட போய் மெஷர் பண்ணப்போ அது 15 fathoms டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. ஒருவேளை ஏதாவது பாறை இருந்து அதுல ஷிப் மோதிட கூடாதுன்னு அந்த இடத்திலேயே ஷிப்பை ஆங்கர் பண்ணி எப்போ டே டைம் வரும்னு பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த டைம்ல செயிலர்ஸ் எல்லாம் ஷிப்பு முன்னாடி போயிட்டு அங்க ஆங்கர் இறக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அங்க கட்டப்பட்டிருக்கிற போட்ஸ் எல்லாம் கடல்ல அவுத்து விட்டு இவங்க மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த பவுல் நூற்றுக்கு அதிபதியும் சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணா நீங்க யாருமே பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி போய் இந்த போட்ஸ் எல்லாம் கட்டப்பட்டு இருந்த கயிறை அறுத்து விட்டுட்டாங்க. காலையில சூரியன் உதிக்கும் போது பவுல் எல்லாருக்கும் தைரியம் சொன்னாரு, நீங்க எல்லாம் சாப்பிட்டு 14 days ஆச்சு, சோ பிளீஸ் தயவு செஞ்சு சாப்பிடுங்க, இது உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தையும் தரும் அப்படின்னு சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு அவரு சாப்பிட ஆரம்பிச்சாரு. உடனே கப்பல்ல இருந்த 276 பேரும் தைரியமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சாப்பிட்டு நல்ல திருப்தியான பிறகு கப்பல்ல இருந்த கோதுமை மூட்டை எல்லாம் கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. அப்பதான் ஷிப்போட வெயிட் கம்மியாகும்னு. வெளிச்சம் வர வர அவங்களுக்கு ஒரு பே வித் பீச் தெரிஞ்சது. உடனே அந்த டைரக்ஷனுக்கு போக செயில்ஸை விரிச்சு அப்படியே போய் அந்த கடற்கரையில கப்பலோட ஃப்ரண்ட் சைட் தட்டி நிக்கிற மாதிரி பார்க் பண்ணாங்க. கப்பலோட பேக் சைட் கடல் அலையில உடைஞ்சு போயிடுச்சு. இன்க்ளூடிங் பால் அந்த ஷிப்ல நிறைய கைதிங்க இருந்தாங்க. அவங்க யாரும் எஸ்கேப் ஆக கூடாதுன்னு அவங்க எல்லாரையும் கில் பண்ணிடலான்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பிளான் போட்டாங்க. ஆனா நூற்றுக்கு அதிபதி பாலோட லைஃபை சேவ் பண்ணணும்னு நினைச்சு யாரெல்லாம் ஸ்விம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் ஸ்விம் பண்ணி கரைக்கு போயிடலாம்னு, மத்தவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பலகை இல்லைன்னா கப்பல் துண்டை பிடிச்சு கரையை சேரலாம்னு கட்டளையிட்டாரு. இதனால எல்லாரும் சேஃபா கரைக்கு போயிட்டாங்க. செம்மல்ல. நம்மளோட இன்னைக்கு பைபிள் போர்ஷன் கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோகிலித்தோன் கடுங்காற்று அதில் மோதிட்டுன்னு ஆரம்பிச்சு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்னு முடியுதில்ல. இந்த 2 வசனத்துக்கு நடுவுல எவ்வளவு துன்பங்களும் போராட்டங்களும். பால் மட்டும் அந்த ஷிப்ல இருந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணலன்னா அவங்க இன்னும் அதிகமா துன்பப்பட்டிருப்பாங்கல்ல. எஸ், இந்த கொரோனா அண்ட் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த பைபிள் போர்ஷன்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி கடல், புயல் இதெல்லாம் பைபிள்ல வேற எந்த போர்ஷன்ல வந்திருக்கு? எஸ், யோனாவோட லைஃப்ல. அதுக்கப்புறம் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் ஒரு வாட்டி கடல்ல ஒரு போட்ல போவாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல இந்த சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கு. இதுல நம்ம யோனாவை பார்த்தோம்னா அவரும் நம்ம டெய்லி செய்யற ஒரு பாவத்தை தான் செஞ்சாரு. அது என்ன பாவம்? கீழ்ப்படியாமை. அது செஞ்சது மட்டும் இல்லாம அவர் கடல் கிட்ட போய் சாரியும் கேட்கல, மக்கள் கிட்ட சரணடையவும் இல்ல. இதனால அது ஷிப்ல இருந்த எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. அவரை தூக்கி கடல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் கடலே காமாச்சு. ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் போறப்ப இயேசுவே அக்கறைக்கு போவோம் பாருங்கள்னு சொல்லிதான் அழைச்சிட்டே போயிருப்பாரு. அவரோட டிசைபிள்ஸும் அவர் உட்கார்ந்து இருந்த போட்டை தான் அப்படியே கடல்ல தள்ளி டிராவல் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் பலமா காட்டு அடிச்ச உடனே எல்லாரும் பயந்து போய் ஏசப்பாவை எழுப்பி, நாங்க சாகுறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்பாங்க. ஏசப்பாவும் திட்டி விட்டுடுவாரு. ஆமா, ஆனா இங்க நம்ம பால் சொன்னத அந்த கேப்டனும் அந்த நூற்றுக்கு அதிபதியும் கேட்கல. இருந்தாலும் பாலே வாலண்டியரிங்கா போய் அவங்க எல்லாரையும் கம்ஃபர்ட் பண்ணாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காடோட கான்ஸ்டன்டா டச்ல இருந்தாரு. அதனால பால் சொல்றத அந்த நூற்றுக்கு அதிபதி கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சாரு.
அதனாலதான் பவுலே 2 கொரிந்தியர் 1:4 கடவுள்கிட்ட இருந்தா அவருக்கு அந்த கம்ஃபர்ட் வந்துச்சுனோ அந்த கம்ஃபர்ட்டை அவர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாருன்னு சொன்னாரு. இந்த கொரோனாவோட இன்னும் பெரிய பிரச்சனை வந்தாலும் let's say trust God to overcome the fear. Stay connected with God through our prayers so that we can get His comfort. Share this comfort to our friends. கெரன் அண்ட் ஜோன் 3 points சொன்னாங்க. Trust God to overcome your fear. Stay connected with God. Share your comfort with others. இந்த 3 points நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். Trust God to overcome your fears. The first point கெரன் அண்ட் ஜோன் சொன்னாங்க. Trust God to overcome our fear. How did Paul trust God and overcame his fear? Actually, in the beginning of the storm, Paul was very fearful. இந்த ஷிப்ல இருக்கிற எல்லார் மாதிரியும் பாலும் பயங்கர ஃபியர்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா சடனா ஜீசஸ் பால்கிட்ட அப்பியர் பண்ணி ஃபியர் நாட்னு சொன்னாரு. ஜீசஸ் பால்கிட்ட அப்பியர் பண்ணி ஃபியர் நாட்னு சொன்ன உடனே அவருடைய ஃபியர் கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிட்டு. How was it possible when Jesus appeared to Paul and said, "Fear not," that Paul's fear should disappear from him? 1 John 4:18 we read, "Perfect love casts out fear." This shows that if we have that perfect love with us, நம்முடைய fear எல்லாம் நம்முடைய லைஃப்ல இருந்து போயிடும். Who is that perfect love? இந்த perfect love யாரு? This perfect love is God's love. So if we have God's love in our life, we will have no fear. And that was what Paul experienced in his life. He had God's love. He had experienced God's love in his life. That is why in the midst of the storm, and the storm Mathilio, Paul could be without fear. Paul could fear இல்லாம இருக்க முடிஞ்சு. How did Paul experience the perfect love of God in his life? For that we will see what happened in the life of King David. King David, பாத்ஷேபாவோட பயங்கரமான sin of adultery and murder பண்ணும்போது அவர் ரிப்பென்ட் பண்றாரு. அந்த பாவத்துக்காக அவர் ரிப்பென்ட் பண்ணும்போது அவர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாரு. Psalm 51:1 இப்படி சொல்றாரு, "Have mercy upon me, O God, according to your loving kindness, according unto the multitude of your tender mercies, blot out my transgressions." He is saying, "Lord, I have sinned greatly against you." நான் ஒரு பயங்கரமான பாவம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் please have mercy on me. Mainly because I come here with the boldness that you are filled with love. And it's not that you have this ordinary love. Your love is filled with kindness. And your mercies are not just ordinary mercies. Your mercies are tender mercies. And the tender mercies of you are countless. We can't even count the number of mercies that you have, Lord. And so I know when I come before this loving God, you will surely forgive me. And so David, he realizes that he is being forgiven because God loves him so much. ஆமா, நீங்க எந்த பாவம் பண்ணாலும் நம்மளுடைய தேவன் மன்னிக்க ரெடியா இருக்கிறார். He wants to forgive us because he loves us. So when we have the experience of this sin's forgiveness, we realize that we have such a loving God with us who has forgiven our sins. In the same experience now, Paul also experienced in his life that the God whom he served was such a loving God who has forgiven him from all his sins, and so he could be without fear even in the midst of the storm. The second point, Karen and Jones சொன்னாங்க, stay connected with God. How do you think Paul would have stayed connected with God even in the midst of the storm? It was so dark for 14 days
There was no light, there was no hope that they will be alive in this storm. And in spite of that, we see Paul being connected with God. How was it possible for Paul to be connected with God? Because he knew that Jesus was there in the midst of the storm. Paulக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டார்ம்லயும் Jesus அவரோட இருக்கிறார் என்பது அவருக்கு தெரிஞ்ச. He knew that the whole storm was in the hands of God. And he was the person who had allowed the storm to take place. And he was the person who will help him to even go through this storm. ஆமா, நம்முடைய லைஃப்லயும் இப்ப ஒரு பயங்கரமான ஸ்டார்ம் ஃபேஸ் பண்றோம். Named as Corona. We are not able to attend the church regularly. Sunday classes are cancelled, and you are not able to go to school. You are not able to meet your friends, and not only that, our fear that we may get this disease, our future is uncertain. With all these fears we are living, but in spite of this great storm that we are facing, let us be sure that Jesus is there in the midst of this storm. He is there with us even in this storm. So how do you think Paul was so sure that Jesus was there in the midst of the storm? Paul could experience the peace of God in his life in the midst of the storm. He could experience God being with him and comforting him in the midst of the storm. He could hear God's voice telling to him that everyone in this ship will be alive. Though the storm may seem to be drowning them, still He is going to make everyone alive in the ship. Yes, he could experience the peace that God gave in the midst of that storm. The same way, even in our lives, even in the midst of the storm, we can experience God's peace. That is why Jesus told, "My peace I give unto you. Not as the world gives, give I unto you. Let not your heart be troubled." We have the peace of God with us, even in the midst of this storm. How could Paul rely on this peace of God? He knew that Jesus has overcome the world. Jesus had the complete control of the storm, and he will be with them through this storm. That is why Jesus told, "In this world you will have tribulations and trials, but cheer up, I have overcome the world." So even in the midst of the storm, God wants us to be cheerful because He is the one who controls the storms in our lives. The third point, Karen and Jones சொன்னாங்க, share your comfort with others. How could Paul share his comfort with others even though he was going through the storm? Yes, he could share his comfort with others mainly because he knew that the God whom we served was a faithful God. He knew that what Jesus has promised will surely come to pass. Though there is storms around him, though the ship may be tossed here and there, still what has been promised by Jesus will surely come to pass. We have a loving God with us who will take us through the storm. And what He has promised will surely come to pass. We see that the people in the ship not only faced the storm as they were going near the shore. We see that the soldiers wanted to kill them. And Paul had promised that not one of them will die. But then we see the situation entirely changing against the prisoners and even against Paul, because the soldiers even wanted to kill Paul. But then we see finally God intervenes. God speaks to the heart of the centurion, and the centurion, he wants to save, he starts planning to save Paul, and because of his desire to save Paul, he saves everyone in the ship, and everyone finally reached the shore safely. Yes, we have a faithful God. What He has promised, He will surely fulfill.
He has promised that He will never leave us nor forsake us. Our God has promised, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அண்ட் கண்டிப்பாவே அந்த ப்ராமிஸை அவர் நம்முடைய லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. ஸோ எந்த ஸ்டார்ம் நீங்க ஃபேஸ் பண்ணாலும், the storm of sickness, the storm of fear, the storm of despair, the storm of temptation, the storm of not being able to study well, whatever may be the storm you may be facing, you know that our God is a faithful God. He will be with us. He has promised us that He will never leave us. Each one of you are precious to God. In Isaiah 43, 4th verse, God says, you are precious to me. You are honorable to me. You are loved by me. See, we are all so precious to Him. And so He wants to be with us through whatever storms we may face in our lives. And He wants to help us to go through those storms with His presence. That is why God has promised, through the wilderness I will make a way. Through the desert I will make a path. He didn't promise us that He will take away the wilderness from us. He didn't promise us that He will take away the desert. But through the wilderness, He can make a way for us. So through all your storms that you may face, don't be discouraged. எந்த ஸ்டார்ம் ஃபேஸ் பண்ணாலும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. கடவுள் உங்களோட இருக்கிறாரு. அவர் உங்களை உங்கள் ஸ்டார்ம்ஸை ஃபேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். அவர் உங்களோட இருப்பார். உங்கள் ஸ்டார்ம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணும்போதும் அவர் உங்களோட இருப்பார். உங்களை ஒரு கரையை சேர்க்க அவர் கண்டிப்பாகவே உதவுவார். Jesus loves you. He will be with you. He will guide you. நம்ம லைஃப்பில் ஸ்டடீஸால் பல நேரங்களில் பெரிய பயம் வருது. டைட் அகடமிக் ஷெடியூல், ஹெவி சிலபஸ், ரொம்ப கஷ்டமான லெசன்ஸ், இது போதாதுன்னு எக்ஸாம் ஃபியர் வேறு. நம்ம பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மார்க்ஸும் சொல்லியே டென்ஷன் ஏற்றுறாங்க. இப்போ கொரோனா பயம் வேறு. ஆனால் ஏசப்பா நம்ம போட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறார். நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஏசியா 40:13 நமது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி இருக்கிற கோரியாவை பாருங்க. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே,
உனக்காகவே மனம் உருகிய நின்றே கரமதில் வரைந்தேன் உனக்காக யாவையும் செய்து முடித்தேன் உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன் உனக்காக யாவையும் செய்து முடித்தேன் அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன் அமைதி தரவே வந்திடுவேன் கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே கலங்கிடாதே ஹலோ சில்ட்ரன், இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்கெல்லாம் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்றீங்களா? காடுக்கு ஒபே பண்ணி டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஒரு பர்சனை பைபிள்ல படிச்சிருக்கோம். கரெக்ட், டேனியல் தான். ராஜா ஒரு சிலையை உருவாக்கி அதை வர்ஷிப் பண்ண கட்டளையிட்டாங்க. ஆனா டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் அதை மறந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம காடோட ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்டே யூ ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ. அதுக்கு பனிஷ்மெண்ட் 7 times சூடாக்கப்பட்ட ஒரு ஃபர்னேஸ்குள்ள அவங்க போடப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய தேவதூதனை அனுப்பி அவங்கள பாதுகாத்துட்டாருன்னு படிக்கிறோம். டேனியலும் உண்மையும் உத்தமமா நடந்தாரு. ஆனா அவருடைய எதிரிகள் அவருக்கு எதிராக சூழ்ச்சிகள் தந்திரங்கள் பண்ணி அவரை சிங்கக்கடியில போட வச்சாங்க. அங்கேயும் காட் அவருடைய தேவ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி டேனியலை காப்பாத்தினாருன்னு பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலயும் எவ்வளோ டெம்டேஷன்ஸ் வந்தாலும் தீமையை விட்டு விலகி ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸோட வாழணும். உலகத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த COVID-19 புதிய பேண்டமிக் டிசீஸால டெய்லி ஆயிரக்கணக்கான ஜனங்க செத்து போயிட்டு இருக்காங்க. இந்த கொடிய வியாதியின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பா உயிரோட வச்சிட்டு இருக்காருன்னா நிச்சயமா அது அவரோட சுத்த கிருபை தான். இந்த வசனம் சொல்லுதுல, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அதனால எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை நம்ம கை கொண்டோம்னா அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளும். இதை சொல்ற ஒரு சாங்கை நம்ம கேட்கலாமா? நான் விழுந்து அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெருக்கும் மக்கிலே நடந்து படுத்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் ஜன்னல் வேறே சாத்தானை காமத்தே
கேபிளில் நான் இருந்து அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மத்தினையில் நடந்து பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டீங்களே, அந்த பாட்டு நல்லா இருந்ததா? சரி, இப்போ அந்த பாட்டுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? கரெக்ட். எப்போல்லாம் நம்ம பயத்துல இருக்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம்னா கண்டிப்பா நம்மள நல்லபடியா பாதுகாத்து கொண்டு நம்மள வழி நடத்துவார். அதே நேரத்துல பைபிள்ல ஒரு verse இருக்கு, Psalms 56:3. When I am afraid, I put my trust in the Lord. அதாவது சங்கீதம் 56:3ல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்னு தேவர் எழுதியிருக்கிறாரு இந்த வசனத்துல. இந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? எப்போல்லாம் நம்ம பயத்துல இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம்னா கண்டிப்பா அவர் பாதுகாத்து கொண்டு ஒரு நல்ல வழியை சொல்வாரு அந்த பயத்தை போக்குறதுக்கு. இந்த மாதிரி பயத்தை சம்பந்தப்பட்ட வசனங்கள் 80 times மென்ஷன் பண்ணிருக்கிறாரா ஆண்டவர். அப்ப ஆண்டவருக்கு அவ்வளோ அன்பு நம்ம மேல, ஒவ்வொருத்தர் மேலயும் அவ்வளோ அன்பு செலுத்தி இருக்கிறாரு ஆண்டவர். சோ அந்த அன்புக்கு நம்ம ரிட்டர்னா நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகமான நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் ஆண்டவரோட க்ளோஸ் ஆக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயங்களா இருந்தா கூட, எக்ஸாம்ஸ் நினைச்சு ஒரு சில பேருக்கு பயம், ஒரு சில பேருக்கு இருட்டை நினைச்சு பயம், ஒரு சில பேருக்கு ஹெல்த்தை நினைச்சு பயம், இந்த மாதிரி பயங்களா இருந்தா கூட ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையை வச்சோம்னா கண்டிப்பா நம்மளை பாதுகாத்து கொண்டு அந்த பயத்தை எல்லாம் போக்கிடுவாரு, கண்டிப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வாரு. இந்த பயம் என்றது டெவில் யூஸ் பண்ற ஒரு வெப்பன் மாதிரி. இந்த வெப்பன் யூஸ் பண்ணி நம்மளுக்கும் காடுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸை இன்னும் அதிகமாக்கணும்ட்டு ஒரு எண்ணம் இருக்கு இந்த டெவிலுக்கு. ஸோ இந்த டெவிலோட இன்டென்ஷனை நம்ம மாத்த ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமான நேரம் இந்த வசனம் சொல்லணும். இந்த வசனத்தை அடிக்கடி சொன்னா பயத்தை போக்கிடுவாரு ஆண்டவர், நம்மளோட பயத்தை போக்கிடுவாரு, இந்த டெவிலோட ஒரு வெப்பனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் மேல நம்ம முழுசா நம்பிக்கையை வச்சோம்னா நம்ம பயத்துல இருந்தாலும் சரி, நம்ம சோகமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டி நம்மளை பாதுகாத்துக்குவாரு. சரிங்களா? ஈரோக்கில் யுத்தம். பால் ரோமுக்கு கிளம்பி போகும்போது அந்த ஷிப்ல மோதினார் புயலோட பேர். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்கும் கூட இல்லை. நம்மளுடைய லைஃபை கூட இந்த கடல் பயணத்துக்கு அடிக்கடி கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா கடல்ல நெவர் எண்டிங் வேவ்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். கடல்ல எப்படி அன்பிரடிக்டடா புயல் மழை அந்த மாதிரி வருதோ, நம்மளுடைய லைஃப்லயும் சில நாள் அன்பிரடிக்டடா சில வியாதிகள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கப்பல் ஒரு சின்ன ஆங்கிள் டிவியேட் ஆயிடுச்சுனாலும் அதோடைய டெஸ்டினேஷனை தாண்டி வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல கூட ஏதோ ஒரு டிசிஷன் தப்பா நாம எடுத்து இங்க போக வேண்டியவங்க டெசிஷன்னால டிவியேட் ஆகிட்டோம்னா வேற ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த புயல் நமக்கு சொல்லி தரது இந்த லைஃப் எப்படி இருந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது தான்.
நமக்கு இந்த மாதிரி கொரோனா மாதிரி இந்த லாக்டவுன் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த டைமில் நமக்கு வந்து பயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த பயம் 2 ரீசன்னால. ஒன்று, நம்மளுடைய நாளைக்கு என்ன நடக்க போமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதாவது உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களான உங்களுக்கு வந்துட்டு என்னைக்கு ஸ்கூல் திறக்க போகுது, இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்க போகுது, இல்லை கிளாஸஸே இல்லாமல் எவ்வளோ நாள் நாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். உங்கள் பேரண்ட்ஸ் எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்போம், இல்லை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இல்லாதவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னைக்கு நம்மளுடைய வேலை திரும்ப நார்மலைஸ் ஆக போகுது, என்னைக்கு நமக்கு இன்கம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். இந்த பயம் ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணோம், ஆங்ஸைட்டியை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமக்கு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொரு பயம், இந்த கொரோனா என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த கொரோனானால நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ல நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். நம்ம ஸ்ட்ரீட்லயே நம்ம வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆனவங்களை பற்றி சொல்ல கேட்குறோம். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கேன். ஒரு மார்ச் டைம்ல வந்துட்டு 10s 20s வந்துட்டு இருந்த நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 100 200 வந்துட்டு இப்போ நமக்கு வந்து அது 1000 2000 அப்படிங்கிற மாதிரி டெய்லி கவர்மெண்ட் வந்து கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல அந்த பயம் இன்னும் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்குது. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட இந்த பாட்டை கேட்போம். நம்மளுடைய பயத்தை எல்லாம் மறந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நாம் அவருக்காக வாழுவோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்கிடாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், திகையாதே, நான் உன்னை கரம் பிடித்திடுவேன், பதறாதே பதறாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்கிடாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், திகையாதே, நான் உன்னை கரம் பிடித்திடுவேன், பதறாதே பதறாதே என்று கர்த்தர் சொல்கிறார். அதிசயம் காண செய்வார் இயேசு, அனுதினமும் நடத்தி செல்வார் இயேசு, புது வாழ்வை தந்திடுவார், வெற்றி உனக்கு தந்திடுவார், பதறாதே பதறாதே. ஆஹா, புது வாழ்வை தந்திடுவார், வெற்றி உனக்கு தந்திடுவார், பதறாதே பதறாதே. நீயும் பதறாதே பதறாதே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்கிடாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், திகையாதே, நான் உன்னை கரம் பிடித்திடுவேன், பதறாதே பதறாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
பதறாதே என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்கிடாதே நான் உன்னை பாதுகாப்பேன், திகையாதே நான் உன்னை கருப்பிடித்திடுவேன், பதறாதே பதறாதே என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நல்ல நாளைக்கான உதவி செய்ததற்கு நன்றி இயேசுப்பா. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க உதவி செய்ததற்கு நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் இன்னைக்கு கற்ற பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இன்னைக்குள்ள தீம் அந்த ஃபியர் நாட், அந்த தீம் எங்கள் லைஃப்பில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் இந்த கஷ்டங்களை உங்களோட எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த லாக்டவுன் சீக்கிரம் முடிஞ்சிட்டு நாங்கள் எங்கள் ஆலயத்தில் கூடி உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நல்லபடியாக நடக்க உதவி செய்திடே நன்றி இயேசுப்பா. மீதியான வேலையை பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெப கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரோக்ராம் நல்லா இருந்ததுல்ல? நம்ம இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸே சாங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பாட்டு அழகா பாடினாங்க, நாடகம் நடிச்சாங்க, ஏன் செய்தி கூட கொடுத்தாங்கல்ல. ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த அருமையான தாளந்துகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இனிமே அடுத்த வாரத்துல நமக்கு சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சி வருகிற 21ஆம் தேதி ஜூன் மாசம் காலையில 10 மணிக்கு நடைபெறும். இப்போ உங்களுக்கு சூப்பர் புக் எபிசோட் நம்பர் 9 காட்டப்படும். அதற்கான லிங்க் இப்போ டிஸ்பிளே ஆகுது, அதை பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.